பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருமை நாதன் மேரி தெரேஸ் குடும்பத்தினர், விருகம்பாக்கம், சென்னை. கடந்த ஆண்டு முழுவதும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறவும் வேண்டி டி வின்சென்ட் மற்றும் குடும்பத்தினர், கூடுவாஞ்சேரி. வசந்தகுமாரி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளானது நம்முடைய திரு அவையானது புனிதர்களான பெரிய பேசில், நசியான்சு நகர் புனித கிரகோரி ஆயர்கள் மறை வல்லுநர்களுடைய நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது. இருவரும் ஆயர்களாகவும் அதே நேரத்திலே திரு அவைக்கு உகந்த காரியங்களை செய்ததனால் மறை வல்லுநர்களாகவும் இவர்கள் திகழ்கின்றார்கள். காரணம், இவர்கள் வாழ்ந்த 3ஆம் நூற்றாண்டிலே மிக பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆரிய கொள்கை, ஏரியனிசம். ஆகவே இதை எதிர்த்து இவர்கள் இருவரும் திரு அவை நம்பிக்கைக்காக போராடினார்கள். அதில் பெரும் வெற்றியும் பெற்றார்கள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த புனிதர்களுக்கு இருந்த அதே நம்பிக்கை, அதே நேரத்திலே திரு அவையினுடைய நம்பிக்கை காக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு நமக்கும் உண்டு என்பதை தங்களுடைய வாழ்க்கையால் இவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அத்தகைய வாழ்வை நமதாக்க சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாயர்களாகிய புனிதர்கள் பேசில், கிரிகோரி ஆகியோருடைய வாழ்வில் எடுத்து காட்டாலும் படிப்பினையாலும் அது திரு அவையை மேன்மையுற செய்தீரே. அதனால் மனத்தாழ்மையோடும் அது உண்மையை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதை அன்போடும் உண்மையோடும் செயல்படுத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய
முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 28 முடிய. அன்புக்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துகள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுபவர்களை மனத்தில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்கும் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் தம் இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசி உள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை திருவார்த்தைகள் 19 - 28 முடிய. எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறை வாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார்.
பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கரையிலுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே மிக பெரிய பிரச்சனையாக இருப்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நான் யார் என்ற தெளிவை யார் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை யார் சரியாக செய்யாமல் இருக்கின்றார்களோ, அந்த அழைப்பையும் புரிதலையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சரியாக புரிந்து கொள்ளாத திறன் இருப்பதனாலே தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய குழப்பங்களையும் அதே நேரத்திலே மனவேதனையிலும் வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே மிக முக்கியமாக திரு அவையானது 2 புனிதர்களை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித பேசில், புனித கிரகோரி. இவர்கள் இருவரும் தாங்கள் யார் என்று தெளிவாக புரிந்து கொண்டவர்கள், தங்களுடைய அழைப்பு என்ன என்று சரியாக அறிந்து கொண்டவர்கள், அதே நேரத்திலே தாங்கள் செய்ய வேண்டிய பணி என்னவென்று தீர்க்கமாக இருந்தவர்கள். ஆகவேதான் இவர்களை இன்று திருச்சபையானது கொண்டாடி மகிழ்கின்றது. தங்களை முழுவதுமாக ஆழ்ந்து அறிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்திலே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவானும் தான் யார் என்று அவர் சிறப்பாக தன்னை பற்றி அவர் ஆழ்ந்து அறிந்து அதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டவராக இருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த 2 புனிதர்களை இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே இவர்கள் இருவரும் செசாரியா பகுதியிலே அவர்கள் படிக்கின்ற போது இருவரும் நண்பர்களாக மாறியவர்கள். அதே நேரத்திலே அதன் பிறகு இருவரும் திரு அவையினுடைய ஆயர்களாக இவர்கள் மாறினார்கள். ஆகவே புனித பேசில் செசாரியாவுக்கு ஆயராகவும், அதே நேரத்திலே புனித கிரகோரி கான்ஸ்டான்டினோப்பிளினுடைய ஆயராகவும் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இவர்கள் இருவரையும் பற்றி நாம் இந்த நேரத்தில் சிந்திக்கின்ற போது, இவர்கள் இருவரும் அரசர்களால் எதிர்க்கப்பட்டவர்கள். சாதாரண வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழல். காரணம், இவர்கள் நேர்மைக்காக உழைத்தவர்கள், நம்பிக்கைக்காக போராடியவர்கள். ஆகவே ரோமைய அரசு இவர்களுக்கு எதிராக இருந்தது. அதே நேரத்திலே இவர்களோடு இருந்த மற்ற ஆயர்களும் இவர்கள் இருவருக்கும் எதிராக நின்றார்கள். காரணம், அவர்கள் அனைவருமே ஆரிய கொள்கை, ஏரியனிசம் என்கின்ற ஒரு தப்பறை கொள்கையை திரு அவைக்குள்ளே கொண்டு வர காத்திருந்தார்கள். ஆனால் இந்த 2 ஆயர்களும் அந்த தப்பறை கொள்கைக்கு எதிராக போர்க்கொடி ஏந்தி நின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக அவர்களோடு இருந்த குருக்களும் இவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். ஆகவே அரசன் ஒரு புறம், ஆயர்கள் ஒரு புறம், குருக்கள் மறுபுறம். ஆகவே இத்தகைய எதிர்ப்புகள் மத்தியிலும் நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டியவர்கள் இவர்கள். ஆகவேதான் அன்பு மிக்கவர்களே, மிக முக்கியமாக இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, புனித பேசில் இறந்த பிறகு புனித கிரகோரி இவ்வாறாக அருமையான வார்த்தைகளை சொல்லுகிறார். நாங்கள் இருவரும் 2 உடல்களாக இருந்தாலும், நாங்கள் இருவரும் 2 உடல்களாக இருந்தாலும் எங்களுடைய ஆன்மா ஒன்றாக இருந்தது. அதற்கு காரணம் அவர் சொல்லுகிறார், அதுவும் திருச்சபையின் நம்பிக்கையை காக்கும் ஆன்மாவாக ஒன்றித்து நாங்கள் இருந்தோம். We are 2 bodies but 1 soul to protect and defend the Catholic faith, Christian faith. இதுதான் தங்களுடைய வாழ்வாக அவர்கள் எடுத்து கொண்டு
வாழ்ந்து காட்டினார்கள். ஆகவேதான் திருச்சபையானது இன்று அவர்களை மறை வல்லுநர்களாக நமக்கு முன்பாக காட்டுகிறது. காரணம், இவர்கள் எழுதிய புத்தகங்கள் மிக சிறப்பானவை. ஆகவே திரு அவையானது மிக முக்கியமாக முதல் காலகட்டத்திலே இவர்களுடைய எழுத்துக்கள் அனைத்துமே நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய எழுத்துக்களாக இருந்தது. அதே நேரத்தில் தப்பறை கொள்கைகள் அனைத்துமே தவறு என்பதை நிரூபித்து காட்டுகின்ற எழுத்துக்களாக இவர்களுடைய எழுத்துக்கள் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக புனித கிரகோரி ஒரு காலகட்டத்திலே திருச்சபையிலே மிக பெரிய ஒரு போராட்டம் நிலவியது அவர் வாழ்ந்த காலத்திலே, கான்ஸ்டான்டினோப்பிலே. அப்போது அவர் என்ன செய்தார் என்றால், எனக்கு இந்த ஆயர் பதவியே வேண்டாம் என்று தூக்கி எறிந்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: என்னுடைய மக்கள் திருச்சபை ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அதற்காக நான் எதை வேண்டுமானாலும் தூக்கி எறிய தயாராக இருக்கின்றேன். அதற்கும் அவர் ஒரு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். நான் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான், ஆனால் நான் கப்பலிலே பயணம் செய்த போது மிகப்பெரிய புயல் காற்று என்னை சூழ்ந்து கொண்டது, கப்பலை சூழ்ந்து கொண்டது. அப்போது அந்த கப்பலிலே இருந்தவர்கள் அனைவரும் சொன்னார்கள், நாம் அனைவரும் மடியப் போகிறோம், உறுதி என்று. அப்போது என்னுடைய வாழ்க்கையிலே நான் படித்த ஒன்றே ஒன்று யோனாவை பற்றிய நிகழ்வு. அன்று யோனா அங்கே அந்த கப்பலின் புயலை அடக்கினார் அல்லவா? அதுபோல நான் ஆண்டவரிடம் சொன்னேன், ஆண்டவரே, இந்த புயலை அடக்கினால், இந்த கப்பலில் இருக்கின்றவர்கள் அனைவரையும் நீர் காப்பாற்றினால், ஆண்டவரே, நான் உனக்காக ஊழியம் செய்வேன் என்கின்ற வார்த்தையை அன்று அந்த கிரிகோரி கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். புயல் அடங்கியது, அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். அவரும் திருச்சபைக்காக தன்னை உட்படுத்தினார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்திலும் நான் பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவான் மிக அற்புதமான வார்த்தைகள், நான் யார், நான் யார் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர். ஆகவே தான் யார் என்பதை அவர் சொல்லுகிறார். நான் பாலைவனத்திலே குரலாக இருக்கிறேன். எசாயா அறிவித்த அந்த பாலைவனத்தின் குரல் நான் என்று சொன்னார். அடுத்தபடியாக கடவுளுக்காக வழியை நான் ஆயத்தம் செய்கின்ற ஒருவராக இருக்கின்றேன். மூன்றாவதாக வருகின்ற ஒளியாகிய கிறிஸ்துவை பகிரங்கமாக பறைசாற்றுபவனாக நான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, வருபவர் என்னை விட மிக பெரியவர், அவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லை என்று தகுதியற்ற தன்மையை தான் யார் என்பதை அவர் வெளிச்சமாக போட்டு காட்டுகின்றார், சொல்லுகிறார். அதே நேரத்திலே தான் யார் இல்லை என்பதையும் அவர் அங்கே அவர்களுக்கு குறித்து காட்டுகின்றார். நான் மெசியா அல்ல, நான் எலியா அல்ல, இறை வாக்கினரும் நான் அல்ல என்று எல்லாவற்றையும் மறுதலித்து தாழ்ச்சியின் உருவமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தன்னை முற்றிலுமாக மறுதலிக்கின்றவர்கள் யார் என்றால், தங்களை முழுவதுமாக அறிந்தவர்கள்தான். தன்னை பற்றி அறியாதவர்கள்தான் தான் பெரியவர்களாகவும் மேதைகளாகவும் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் தங்களை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள், தங்களுடைய நிறைகளை குறைகளை புரிந்து கொண்டவர்கள், வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அதே நேரத்திலே தங்களை ஒரு மிகப்பெரிய மனிதராக எப்போதுமே அவர்கள் காட்ட மாட்டார்கள். ஆக இயேசுவின் பிரியமானவர்கள், இந்த புதிய ஆண்டினுடைய தொடக்கத்திலே ஆண்டவர் நமக்கு அற்புதமாக இந்த இரண்டு புனிதர்களையும் திருமுழுக்கு யோவானையும் எடுத்துக்காட்டாக காட்டுகிறார். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னை சரியாக புரிந்து கொண்டு நான் யார் என்பதை தீர்க்கமாக அறிந்து கொண்டால் நான் எனக்கும் பிரச்சனையாக இருக்க மாட்டேன். அதே நேரத்திலே சமூகத்திலும் குடும்பத்திலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன். ஆகவே அத்தகைய ஒரு சிந்தனையை நம்முடைய சிந்தனையாக மாற்றி இன்றைய நாளிலே ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமீன். எல்லாம் தருகின்றேன், கண்டாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், கண்டாய் என்னையும் தருகின்றேன்.
இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன். என்னோடு இணைத்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் முது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் இப்பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதர்கள் பேசில் கிரிகோரி ஆகியோரை சிறப்பிக்கும் வகையில் உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் இக்காணிக்கை வழியாக எமக்கு முடிவில்லா மீட்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவெல்லாம் ஆட்சி பெறுவதில்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று சிறப்பாக நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித பேசில் மற்றும் புனித கிரகோரி மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமே மன்றாடுகிறோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. மன்மவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அழகியினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், இந்த ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதர்கள் பேசில் கிரகோரி ஆகியோரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அருமை நாதன் மேரி தெரேஸ் குடும்பத்தினர், விருகம்பாக்கம், சென்னை. கடந்த ஆண்டு முழுவதும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், நினைத்த காரியங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறவும் வேண்டி டி வின்சென்ட் மற்றும் குடும்பத்தினர், கூடுவாஞ்சேரி. வசந்தகுமாரி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி